ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். கண்டிப்பாக வந்து இதெல்லாம் செஞ்சிங்கன்னா நம்ம குடும்பத்துக்கும் நல்லது, நமக்குமே வந்து நல்லது. வாங்க அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நம்ம ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வந்து பூஜை ரூம் எப்படியுமே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருப்போம். நம்ம பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி மஞ்சள் பிள்ளையார் இருக்குல்ல, அது வந்து நம்ம செஞ்சு வைக்கிறோம். மஞ்சளில் வந்து பிள்ளையாரை செஞ்சு வைக்கணும். பூஜை அறையில் கண்டிப்பாக வந்து அதை வைக்கணும், வச்சா ரொம்ப நல்லது. அந்த மஞ்சள் பிள்ளையார் வச்சு அதுக்கு பூஜை பண்ணணும். பூஜை பண்ணதுக்கப்புறம் அம்பாளுக்கு வந்து வெற்றிலை பாக்கு வந்து கண்டிப்பாக வைக்கணும். வெற்றிலை பாக்கு வைத்து நெய் அபிஷேகம் வந்து பண்ணணும். பண்ணினா வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் வந்து இந்த தீய சக்தி அந்த மாதிரி கெட்ட இது அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே இருக்காது. குடும்பத்துக்குமே நல்லது. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ தாலிக்கயிறு வந்து மாற்றுவாங்க. புதுசாக கல்யாணம் ஆனவங்க மாற்றுவாங்க, இல்லை இவங்களே பழைய கயிறு தாலிக்கயிறு வந்து கூட மாற்றுவாங்க. ஸோ ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வந்து தாலிக்கயிறு மாட்டுறது வந்து ரொம்பவே வந்து நல்லது. அது எப்போ மாற்றலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காலை 10:45 முதல் வந்து அதுக்கப்புறம் 11:45 அது 1 மணி நேரத்தில் வந்து நீங்கள் தாலிக்கயிறு வந்து மாற்றிக்கலாம். இது பல வீடுகளில் வந்து ஆடிப்பெருக்கு அன்னைக்கு மெயினாக வந்து இது தான் பண்ணுவாங்க. ஸோ ஆற்றுல போயிட்டு குளிச்சுட்டு அப்போல்லாம் வந்து அப்படி தான் செய்வாங்க. இப்போ வந்து ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வந்து தாலியை வந்து மாற்றிக்கிறாங்க. இப்போ ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வந்து ஒரு சுமங்கலி பெண்கள் 3 பேர் இல்லைன்னா 5 பேர் நம்ம வசதிக்கு என்ன முடியுமோ அது மாதிரி நம்ம செய்யலாம். 3 பெண்கள் இல்லைன்னா 5 பெண்களுக்கு மங்கள பொருளான பூவு, மஞ்சள், குங்குமம், வளையல் அது எல்லாமே வந்து தாம்பூல தட்டில் வச்சு அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். அப்படி கொடுக்கறதுனால நம்மளோட தாலி பாக்கியமும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம குடும்பத்துக்குமே வந்து நல்லது. அவங்களுக்கு கொடுக்கறனால அவங்களோட வாழ்த்துமே நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு சுமங்கலி பெண்களுக்கு இது கொடுக்கறது வந்து ரொம்ப நல்லது. பூவு, மஞ்சள், குங்குமம், வளையெல்லாம் நம்ம கையில் இருந்து அவங்களுக்கு கொடுக்கறது வந்து ரொம்பவே வந்து நல்லது. ஸோ உங்களால் முடிஞ்சது வந்து நீங்கள் செய்யுங்க. முக்கியமாக வந்து நம்ம வீட்டில் வந்து இதெல்லாம் குறையவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வாங்குறது வந்து ரொம்பவே வந்து நல்லது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அரிசி, பருப்பு, உப்பு, புளி, மிளகாய் வற்றல், எண்ணெய். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வந்து வாங்குறது வந்து ரொம்பவே வந்து நல்லது. இது வந்து நம்ம வீட்டில் வந்து எப்பவுமே குறையக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சமாவது வைக்கணும். ஃபுல்லாக வந்து இல்லை அப்படின்ற அளவுக்கு இருக்கக்கூடாது. கொஞ்சம் வந்து வைக்கணும். இதெல்லாம் வந்து வாங்கி வச்சுக்கணும், ரொம்பவே வந்து நல்லது. அதுவும் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வாங்குறது வந்து ரொம்பவே வந்து நல்லது. இதில் வந்து முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா, மஞ்சள். எதுவுமே வாங்கலைனாலும் அந்த மஞ்சளாவது வாங்கணும். நாளைக்கு ஆடிப்பெருக்கு அன்னைக்கு ஒரு மஞ்சளாவது வாங்கணும். சிலவங்க ரொம்ப வசதியான வீட்டில் அப்படின்லாம் பார்த்தா தங்கம்லாம் வாங்குவாங்க. ஸோ நாளைக்கு நகைக்கடையில் எல்லாமே வந்து நல்ல கூட்டமாகவும் இருக்கும். தங்கம் வாங்க முடியாதவங்க வந்து குண்டு மஞ்சள் இருக்குல்ல, ஸோ அது வாங்கலாம். அதுவுமே வந்து தங்கத்துக்கு ஈடாக தான் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பலன் கொடுக்குமோ அதே பலன் தான் கொடுக்கும். ஸோ ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நம்ம என்ன பொருள் வாங்குகிறோமோ அது பல மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் அந்த நாளில் எல்லாமே வந்து வாங்கி வைக்கிறாங்க. தங்கம் வாங்கலாம், இல்லைனா பொருள்னால இந்த டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் அந்த மாதிரி கூட நம்ம எதுனாலும் வந்து அன்னைக்கு வாங்குறது வந்து ரொம்பவே வந்து நல்லது. இப்போ ஆடியில் வந்து வீடு கட்டியிருப்பாங்க, அதுக்கு வாஸ்து பூஜை அந்த மாதிரிலாம் கூட பண்ணலாம். இல்லைனா வீடுக்கு வந்து பால் காய்ச்சறதும் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு பண்ணலாம். இல்லைனா வீடு பார்த்து அட்வான்ஸ் கொடுப்பாங்களே, ஸோ அதுவுமே வந்து ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வந்து பண்ணுறது ரொம்பவே வந்து நல்லது தான். இப்போ புது வீடு எல்லாமே வந்து பால் காய்ச்சறதுக்கு எந்த டைமிங்னு பார்த்தீங்கன்னா, 4 மணிலேருந்து 6 மணி காலையில் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம பால் காய்ச்சோம்னா எந்த ஒரு சாஸ்திரமும் இல்லை. அந்த நேரத்தில் வந்து நம்ம இது பண்ணோம்னா எந்த ஒரு சாஸ்திரமும் பார்க்க வேண்டியதில்லை. அது வந்து நல்ல நேரம் தான். பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நம்ம பால் காய்ச்சறது வந்து ரொம்பவே வந்து நல்லது. ஓகே, நம்ம இந்த ஆடிப்பெருக்கில் வந்து இந்த இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து செய்யுங்க. முக்கியமாக வந்து வீட்டில் வந்து மஞ்சள் வாங்கி வைங்க. சுமங்கலி பெண்களுக்கு வந்து குங்குமம், பூவு, அதுக்கப்புறமேட்டுக்கு வளையல், இது மாதிரிலாம் வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்சது வந்து செய்யுங்க. வீட்டில் அரிசி, பருப்பு, உப்பு, புளி, மிளகாய் வற்றல், அதுக்கப்புறமேட்டு எண்ணெய் இதெல்லாம் வந்து வாங்கி வைக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமான பொருள் மஞ்சள் வாங்கி வைங்க. எப்படியும் நாளைக்கு சாமி கும்பிடுவோம். அப்படி கும்பிடும்போது மஞ்சள் பிள்ளையார் வந்து செஞ்சு வைங்க, ரொம்பவே வந்து நல்லது. உங்களால் என்ன
நெய்வேத்தியம் எதுவும் பண்ண முடியுது, உங்களால் சர்க்கரை பாயாசம் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன படைக்க முடியுதோ ஸோ அதை படைத்து நீங்கள் சாமி கும்பிட்டாலே போதும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். டாடா பாய்.